ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ லாக் மங்காவோட அடுத்த பாட்டை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேன்ஷைன் சிட்டி கிளப்பில் 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. கிறிஸ் பிரின்ஸ் எல்லாரையும் வரவேற்றுட்டு இருந்தான். இந்த டீமோட ஃபிலாசபியை ஸ்பீட் அண்ட் ரஷ் தான். ஹெல்த்தி பாடியால் தான் அதை கொண்டு வர முடியும். எல்லாரோட ஸ்பெஷல் என்னன்னு அவங்கள செக் பண்ணி பார்த்து அவன் கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். எல்லாரும் உங்கள் டேலண்ட்டை ரொம்ப நம்புறீங்க. அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னா அது வேஸ்ட் ஆயிரும். உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா அது வேஸ்ட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பாடியை ட்ரெயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் பாடி மாறும். அதுக்கு நீங்கள் பிரின்ஸ் வாட்டர் குடிங்க. அவன் ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஹெல்த்தியான பாடியால் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். இங்கே மேன்ஷன் சிட்டியில் நீங்கள் உங்கள் பாடியோட மெக்கானிசத்தை புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணமே உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை அவேக்கன் பண்ணுறதுக்கு தான். ஆரம்பிக்கலாம் ப்ளூ லாக்கர்ஸ். இது பாடி ரெவல்யூஷனுக்கான நேரம். ப்ரெசென்ட்டில் இப்போ எல்லாரும் இசாகியோட சேலரியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நியோ ஈகோஸ்டோட செகண்ட் மேட்சும் முடிஞ்சது. அதில் PXT தான் ஜெயிச்சாங்க. அதில் நல்லா இல்லைனா எல்லாருக்குமே ஆஃபர்ஸ் இருந்தது. 2 தான் இப்போ ப்ளூ லாக் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருந்தான். ஈகோ என்கிட்ட இதை பற்றி சொல்ல வேணான்னு சொன்னார். ஆனால் இப்போ இதை பற்றி தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுங்க. அடுத்த மேட்ச் பேஸ்டட் முன்சன் கூட. எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு தடயத்தையும் விட்டு வந்தேன். ஆனால் அடுத்த வாட்டி அது என் கோலாக இருக்கும். இசாகிக்கு ஆஃபர் கிடைச்சதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு காசை விட berserk.com மாதிரி ஒரு கிளப் எனக்கு ஆஃபர் கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் ரென்னோட வேல்யூ என்னோட அதிகமாக இருக்குது. கோல் போடுறவனுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தால் என்னால் அண்டர் 20 செலக்ட் ஆக முடியாது. இன்னும் 3 கேம் தான் இருக்குது. நான் ரெகுலர்ஸில் விளையாடலன்னா என் கதை முடிச்சு. நான் ஸ்ட்ரைக்கராக தான் ஆட முடியும். ஆனால் இசாகியை தவிர இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்கள எப்படி நான் தோக்கடிக்கிறது? இசாகி மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம். நான் ஒன்றும் அதை கேட்டு வாங்கலை. அந்த வாய்ப்பு இசாகிக்கு அண்டர் 20 வின்னிங் கோலால் கிடச்சிது. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. நீ ரெகுலர்ஸில் விளையாடியும் பாஸ் தான் பண்ணியிருக்க. இப்படி இருந்தால் நீ எப்படி பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக மாறுவேன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் இதை பிடிச்சி பாஸ் பண்ணலை. அப்படியா? ஆனால் அது ஒன்றும் நான் மேலே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறத மாற்ற முடியாது. இசாகிக்கும் யுகிமியாக்கும் இதனால் சண்டை வர மாதிரி இருந்துச்சு. அப்போ கைசர் உள்ள வந்தான். உனக்கு அந்தளவுக்கு யோசிச்சு பிடிக்கலாம், ஏன் கூட வந்து சேர்ந்துருக்கு நீ. உனக்கு அவனை பார்த்து பொறாமை தானே? நம்ம எல்லாருக்கிட்டையுமே பொறாமன்ற ஒரு டீமன் இருக்கும். அதை ஒரு ப்ரொஃபஷனலால் தான் கட்டுப்படுத்த முடியும். நீ கேட்டதுக்கு நன்றி. ஆனால் நான் இதுக்காகலாம் அவன் கூட சேர மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போல தான் வந்தேன். நானாக யோசிச்சியா? தப்பான ராஜாவுக்கு சேவ் பண்ணாதீங்க. அவன் ரொம்ப பேசுகிறான். அவன் கூடலாம் யார் போவான்னு ஹியோரி கேட்டான். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பதில் சொல்ல யோசிச்சாங்க. ஒன்று நாங்கள் இசாகி கூட சேரணும், இல்லை கைசர் கூட சேரணும், இல்லை தனியாக போராடணும். இதுதான் நியோ ஈகோயிஸ்ட் லீக். இப்போ தான் இது ப்ளூ லாக் மாதிரியே இருக்குது. இப்போ யூகிமியோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் மாடலிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு தான் ஆசை. திடீர்னு ஒரு நாள் அவன் கண்ணு மங்களாக ஆரம்பிச்சிது. இதை பற்றி அவன் டாக்டர்கிட்ட கேட்கும் போது, டனல் விஷனும் பிளைண்ட் ஸ்பாட்ஸும் நீ டயர்ட் ஆகும் போது உனக்கு வரும். இதோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. இது மோசமாக போச்சுன்னா அவனுக்கு கண்ணு கூட தெரியாமல் போகலாம். கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு கண்ணு தெரியாமல் போகிறதுலேருந்து காப்பாற்றலாம். நீ மாடலிங் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ ஃபுட்பால் விளையாடணுன்னா அது ரொம்ப கஷ்டம். இதை கேட்டவனே யூகிமியா ரொம்பவே கஷ்டப்பட்டான். எனக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னோடய பார்வை முழுசாக போகிறதுக்குள்ளேயே நான் உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாறணும். இசாகி என்ன பண்ணுறான்னு தான் காமிக்கிறாங்க. அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தான். யூகிமியா சொன்னதுமே கரெக்டு தான். என்னால் ஸ்ட்ரைக்கராக எதுவுமே பண்ண முடியல. நான் நோவா கூட விளையாடுனதில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் இப்போ அவரை தோக்கடிக்கவே முடியாது. அது வரைக்கும் நான் வேற ஆளை டார்கெட்டாக வைக்கணும். அதுக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான். அவனை புரிஞ்சுக்கிட்டு நான் அவனை என் வெப்பனாக மாற்ற போகிறேன். இதில் நான் தான் ஜெயிப்பேன். 10 நாள் கழித்து காமிக்கிறாங்க. நோவா ரெகுலர்ஸ் அனௌன்ஸ் பண்ண ரெடியானார். இங்கிலாந்து மேட்சோட ரெகுலர்ஸ் யாருன்னா மைக்கேல் கைசர், குனிகாமி, இசாகி யோயிச்சி, கிரிம், நெஸ், அப்புறம் அலி, குரோனா ரென்சி. குரோனா இசாகி சைடை சூஸ் பண்ணான். கடைசியாக நோவா யுகிமியாவும் செலக்ட் பண்ணான். கோல் கீப்பரை ககமாரோ செலக்ட் பண்ணான். அடுத்த கேமோட ஃபார்மேஷன் 4-4-2. இந்த டீமில் இப்போ 2 ஃபிலாசபி இருக்குது. ஒன்று இந்த டீமோடது, இன்னொன்று ப்ளூ லாக்கோடது. இது 2ஓட எவால்யூஷனை நான் பார்க்கணும். கைசர் இது எனக்கான டெஸ்ட்டான்னு கேட்டான். புரிஞ்சுக்கிட்டியே, என்னை ஏமாத்திராத. உன் வேலையை மட்டும் பாரு, முட்டாள் மாஸ்டர். பேஸ்டட் முன்சன் செகண்ட் மேட்ச்க்கு ரெடியானாங்க. அவங்களுக்காக இங்கிலாண்டோட மேன்ஷன் சிட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இசாகிக்கு 17 மில்லியன் ஆஃபர் கிடைச்சதை நினச்சி ரியோவும் நாகியை சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் ஆஃபர் வந்துடும் இசாகி சொன்னான். ரியோ குனிகாமி கிட்ட போய் பேசினான். நம்ம 2 பேர் செகண்ட் செலெக்ஷனில் ஷீடோ கிட்ட தோத்தப்பிய சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்தோம். உன்னை இங்கே திரும்பி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குனிகாமின்னு ரியோ சொல்லிட்டு போனான். சிகிரி பின்னாடி இருந்து, உண்மைதான், இப்போ நீ ரொம்ப மாறிட்ட. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச குனிகாமி கிட்ட ஃபைட் பண்ண மாதிரி தான் ஃபைட் பண்ண போகிறேன். அந்த ஐடியா இருந்தால் இப்பயே விட்டுரு. நீ பேசிக்கிட்டே இரு, நான் உன்னை எழுப்புறேன். பேஸ்டட் முன்சன் vs மேன்ஷன் சிட்டி மேட்ச் ஆரம்பிச்சது. எங்கேருந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.